எதை குறிக்குமா? வஞ்சா நீ என்ன செய்வ? எப்படா நீ அப்படி கேப்பன்னு வருவீங்கள? ரோசத்தில் வரும், ரோசத்தில் வரும் இல்லை. இப்போ மானத்தில் எப்படி வரும்னு சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. அவன் வேட்டி அவுத்து விடுறான். என்ன மண்டை இப்படி இப்படிங்க? எப்படியாவது வரட்டும், பார்ப்போம் யார் யாருக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம வார்த்தை சொல்றது ரெண்டும் ஒன்று தான். அதில் ஒன்றும் பிரிக்கலாம். சொல்லுங்க. என்ன பள்ளி மேலாம் கம்முன்னு இருக்கிறீங்க? இந்த விளையாட்டுக்கு நான் வல்லசாமி அப்படிங்களா? உங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் வருங்க. இன்னும் மெயின் சப்ஜெக்டில் யாரும் இன்னும் பதில் சொல்லலை. நான் ஆரம்பித்தது இன்னும் யாரும் கரெக்டான இதுக்கு வரல. எதில் ஆரம்பித்தேன்னு சொல்லுங்க. எது சொந்தம்னு கேட்டேன். இன்னும் அதுக்கு யாரும் வரல. உயிர் தான் சொந்தம்னு சொன்னீங்கல்ல சார்? இங்கே சொன்னேன். உயிர் வேற அண்ணன் வேற அது விடையே சொந்தம்னு சொல்லு. அவன் எது சொந்தம்னு கேட்டான். மயிர் தான் சொந்தமுடான்னு. புரியுதா? அப்போ மயிர் வளர்றதெல்லாம் சொந்தமானா அதை மாற்றி போட்டு பாருன்னு சொன்னேன். உயிர் சொந்தம்னு நான் சொல்லவே இல்லையே. சொன்னேன். என்ன சொந்தம் இல்லாத எப்படி நான் சொந்தம்னு சொல்லுவேன்? உசுறு உனக்கு சொந்தமா இருந்தா நீ எதுக்கு சாகுற? ஆமா, மூச்சு காத்து நின்றுச்சுன்னா எல்லாம் நின்று போச்சு. அப்ப அவங்களும் சொந்தம். உயிர் எதுவுமே அனுபவிக்காது. அதை மட்டும்தான் சாமி அதிகமாக சேர்த்து வச்சிருக்கோம். அது மட்டும்தான் எங்களுக்கு. அப்படி பார்த்தா அது ஃபார்வர்ட் ஆகுற. நல்லது என்னது செஞ்சிருக்கீங்க? ஏழாதவனுக்கு உதவின்னு என்ன பண்ணியிருக்கிறீங்க? கேட்கங்கிறதுலாம் கிடையாது. ஏழாதவனுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா அப்ப அங்களுக்குள்ள நீங்க அவனை இழிவுபடுத்தி தானே உதவி செய்றீங்க. அது கூட இழிவுபடுத்தி தானே செய்றீங்க. ஐயோ அவன் வறுமையில இருக்கான்னு தானே சொல்லித்தானே செய்றீங்க. அதுவே நம்ம வெளிப்படுத்திடுறோம். உதவி செய்யறங்கிறதுக்காக அவனை இழிவுபடுத்தி தானே செய்றீங்க. இழிவுபடுத்திட்டாலே உதவி வந்து அந்த இதுல வராதில்ல. காலையில தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம செய்யறதெல்லாம் நன்மைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒட்டு மொத்தமா நம்ம செய்யறது பூரா தீமையா தான் இருக்கும். நன்மையை சார்ந்தே இருக்காது. நீங்க ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா எதுக்காக செய்யறீங்களோ அதை பிரதிபலிக்காம செய்யணும்.
பலன்கிறது வேற, பிரதிபலிப்புங்கிறது வேற. பிரதிபலிப்புன்னா சாமி அதே இப்போ சொன்னேன் இல்லையா, வெளிப்படுத்த. ஐயோ பாவம் இப்படி இருக்கிறான் அதுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருக்கும் எதுவும் தெரியாம அப்படி தானே சாமி. அதுதான் பட்னியா கிடக்குறான்னு சோறு கொடுத்தோம்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. பட்னியா கிடக்குறான்னு சொல்லக்கூடாது. செய்யற உதவி கூட ரகசியமா இருக்கணுமா சாமி? அதைத்தான் சொல்றேன். நீ செய்யறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த அவன் எது பாதிக்கப்பட்டிருக்கானோ அதை நீ வெளிப்படுத்தும் போது அவனை இழிவுபடுத்துறன்னு அர்த்தம். தெரியாத மாதிரி தான் செய்யணும். இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கதையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. உண்மையா என்ன